ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை துவையல் பண்ணலான்னு இருக்கேங்க. நம்ம பொரியல் பண்ணியிருப்போம், சாம்பாரில் போட்டிருப்போம். இந்த மாதிரி துவையல் பண்ணால் நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 3 வரமிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது குழந்தைகளுக்கு கூட நம்ம பொரியல் கொடுக்குறத விட இது கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டோம்னா கூட சின்ன பசங்களுக்கு நல்ல சத்தான கீரை. இந்த முருங்கைக்கீரையில் நம்ம எல்லா ஐட்டமும் பண்ணி எது சாப்பிட்டாலும் ஒரு உடம்புக்கு சத்து தான். இப்போ பாருங்கள், இது ஓரளவு இதாகிடுச்சு. இதில் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டிருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 2 பல். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாள் கொஞ்சம் கீரை இருந்தால் கூட சூப்பு மாதிரி பண்ணி கூட சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ சத்து. என் பையனுக்கே முருங்கைக்கீரை பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். இது கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் ஆஞ்சி எடுத்தேம்மா கீரை. அப்படியே நம்ம தேவையான பொடி என்னோடய வீட்டில் இருக்கனால நான் அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது. உங்களுக்கு கடையில் வாங்குறதுனா கூட நீங்கள் வாங்கி ஆஞ்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவையான டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த முருங்கைக்கீரைன்றது அவ்வளவு நல்ல உடம்புக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. தேங்காய் போட்டு ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும். நம்ம அரைச்சி சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அப்பளம் ஏதாச்சும் வறுத்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இது தான் நான் செய்கிறேன். இப்போ இந்த கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதை சூட்லேயே வச்சுருக்கலாம். நல்லா ஆறினோன்னு நம்ம அரைச்சி எடுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, அரைச்சி எடுக்கணும். கட்டியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றலை, லைட்டாக தண்ணி தேவைப்பட்டு லைட்டாக தெளிச்சிக்கிறணும். இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த குறைன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு முருங்கைக்கீரை துவையல் அண்டு சோயா ஃப்ரை. எங்கள் வீட்டு சாப்பாடு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.